எவரெல்லாம் காசு கொடுக்குறானோ அவனுக்காக மேல போட்டு கூவுற அந்த நாட்டோட கும்பலுக்கு கேட்கிறேன். எங்க அண்ணன் முதல்வர் ஜோசப் விஜய் பத்தி இந்த நாட்டு பல இளைஞர்களின் மூளை செலவை செய்தவன் அந்த சீமான் என்கிற சில்லறை பெயர். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வீட்டு செலவுக்கு பணம் இல்லையா, உடனே சீமானை திட்டுங்க அப்படின்னு இத்தனை நாளாக திமுக சொல்லிட்டு தெரிஞ்சானுங்க. அந்த ராமசாமி குரூப் இதெல்லாம் இவனுக்கு இந்த வேலை தான் பார்த்தானுங்க. அண்ணன் சீமானை திட்டினா தான் அவனுங்களுக்கு தினம் வருமானம், அதை வச்சு தான் சாப்பிடுவாங்க. இப்போ பதவி வேணுமா, சீமானை திட்டுங்க அப்படின்னு சொல்லி தாவகால ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டாந்துக்கிறானுங்க. இப்போ வந்து அண்ணனை திட்டுனா உடனே பதவி. ஏற்கனவே இந்த டிங்டாங் மணி லயாலா ஓலா மணி வந்து அண்ணனை வந்து மேடையில் திட்டினா, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க. அது தொடர்ந்து இப்போ வந்து இந்த ஆனந்த் அஜித்துன்னு சொல்லிட்டு ஒரு செனப்பண்ணி மாதிரி இருப்பான். அவன் வாயை திறந்தானா அவன் பெரிய பிடுங்கி நம்மளுக்கு தான் உலக அரசியலே தெரியும், உள்ளங்கையிலலாம் வச்சிருக்கின்ற மாதிரி பேசுவான். ஆனால் நாம் தமிழ் கட்சி சார்பாக அண்ணன் இடுமோகன் கார்த்தியோ சாட்டை திருமுருகனோ மற்ற யார் நாம் தமிழ் கட்சியை சார்ந்து கேள்வி எழுப்பினாலும் பதிலே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு பக்கம் பேசிட்டு இருப்பான். நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டோம். அப்படி எச்சுனா இன்றைக்கி வந்து மேடையில் நின்றுக்கிட்டு நாம் தமிழோட குரங்கு கூட்டம், நீங்களாம் தேர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு கொச்சையாக பேசினுக்கிறான். அப்புறம் அடுத்தது நம்ம பழக்கட்சி பலராமே, அவன் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கேவலமான ஜந்து. அதாவது காசு கொடுத்தா இப்போ நீங்கள் பணம் கொடுத்து ஒரு மேடை போட்டு, இப்போது நீங்கள் ஒரு மேடை போட்டு இந்த மேடையில் பேசுனுங்க, பணம் 10,000 தரேன் அப்படின்னா பஸ் ஏறி வந்துடும். அந்த நாய் சோத்தை கட்டிட்டு வந்துடும். வந்து தான் கேட்கும் யாரை பற்றிங்க திட்டணும் அப்படின்னு. நீ இப்போ விஜய் பற்றி திட்டினா கூட அவன் திட்டுவான், அவனுக்கு தேவை பணம். சரி, இதை வந்து தாவகால மேடை போட்டு கொடுத்து சீமானை திட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ரசிக்கிற ஒரு கேவலமான முதல்வர் தான் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள். ஏன்னா கருத்தில் ரீதியாக யாரையாவது எதிர்க்கணும், அதுக்கு வக்கு இல்லை, அதுக்கு வக்கு இல்லை, அறிவு இல்லை. சும்மா போகிற போக்கில் திட்டிட்டு போகணும். அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்களேன். அந்த திராவிடத்தோட புத்தி எப்படிலாம் வேலை செய்யணுதுன்னு, தமிழ் தேசியமும் திராவிடம் என் இரு கண்கள்னு சொல்லிவிட்டு லூசு பசங்க திராவிடம் என்ன பண்ணுறதோ அதை எல்லாம் பண்ணிட்டுக்கிறானுங்க. தமிழ் தேசத்துக்கு என்னடா பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ணல, எல்லாம் எதிராக பண்ணுறது. இப்படியாப்பட்ட ஒரு கோமாளி கொடுத்தா தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறானுங்க. இந்த 2 மாத ஆட்சியிலேயே மக்கள் தெருவில் வந்து ஐயோ அம்மானு கதறிட்டு இருக்கிறான். வாழ்வா சாவான்ற நிலைமைக்கு வந்துட்டானுங்க. ஆனால் இன்னமும் நிரந்தர முதல்வர், அடுத்தது வந்து இந்தியாவே அவர் தான் காப்பாற்ற போறாரு. டி தமிழ்நாட்டை காப்பாத்துங்கடா கிறுக்கு பசங்களா. சத்தம் பத்தாது விசில் போடு அப்படின்னு சொன்னீங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க. விசிலுக்கு ஓட்டை போட்டு வீதியில் இறங்கி போராட விட்டுட்டீங்க. எல்லாம் போராடுறான். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம எப்பயும் போல் இந்த திராவிட கட்சிகள்லாம் என்ன பண்ணும், தனக்குத்தானே பொழுதுக்கிறதுக்கு ஒரு மேடையை போட்டு காசு கொடுத்து சில எச்ச பசங்களாம் கூட்டிகிட்டு வருவானுங்க. அவனுங்க உக்காந்துக்கிட்டு எங்கள் ஆட்சியில் பார்த்தீங்களா அப்படி இப்படிம்மா. போன மேடையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சிக்கு மேடையை போட்டு அங்கே பயங்கரமாக பேசியிருப்பான். அந்தமாரி எச்ச பொழப்பு பொழைக்கிற அந்த நாய்களுக்கு இப்போது சீமான திட்டுனா பதவி வருது, போய் திட்டணும். பரவாயில்ல, நல்ல பொழப்பு தான். ஆனால் ஒரே விஷயம்டா, திட்டுறதோடு நிறுத்திக்காங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் சீமானால தான் பல குடும்பம் பொழைச்சிட்டு இருக்குது, புரியுதா? இப்படி திட்டியே பொழைச்சிட்டு இருக்கிறீங்க. பொழப்புக்கு வேறு வழி இல்லைன்னு மாமா வேலைக்கு பத்துறாதீங்கடா, மானங்கிட்டு போயிடுவீங்க. அதுலேயும் இந்த ஆனந்த் அஜித் இருக்கிறாருல, பா என்னடா உனக்கு தெரியும், எப்படி அப்படி பேசுகிற, குரங்கு கூட்டமாடா, ஏன்னா கோமாளி கூட்டம், அரசியல்னா என்னன்னு தெரியுமாடா? டே நாயை, நீலாம் வந்து இன்னொரு கட்சிக்காக காசு வாங்கிட்டு பேசிட்டு இருந்தால் எச்சப்பையன் நீ. உனக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. நீங்களாம் வந்து ஒட்டுனீங்க, யார் கூட போய் ஒட்டுறீங்களோ அவங்களே பேச ஆரம்பிச்சிருவீங்க. உனக்கு எந்த ஒரு நிலைப்பாடுமே கிடையாது. நீங்களாம் தறிகட்டு திரிகிற தருதலைங்க நீங்களாம் எங்களை பேசுறது. அப்புறம் நம்ம இந்த பழக்கட்சி பலராமே, சீமான் ஒரு சில்லறை, அவன் நாம் தமிழ் கட்சிக்கு நாங்கள் பாட கட்டி விட்டோம், வாடா வா 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 இறுதி சடங்கு செய்யலாம், வா யார் பாட கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். நாயை வெறும் 5,000 ரூபாய்க்கு தான் பயணிக்கிற கட்சியில் 5,000 ரூபா கொடுக்கணுன்னு கோச்சிட்டு வெளியே வந்த சில்லற பயணி நீ வந்து எங்களை பேசுகிற. என்னோட கட்சி திராவிட கொள்கை என் உடம்புல ஓரது திராவிடன்னு சொல்லிவிட்டு கேவலம் மேடையில் பேசுகிறதுக்கு 5,000 ரூபா கொடுக்கணுன்னு ஒடியாந்த கோமாளி பையன், சில்லற பையன், நீலாம் எங்களை பேசுகிற. ரெடி, உனக்கெல்லாம் காசு கொடுத்தா நீ என்னென்ன வேலை பார்ப்போன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப பேசக்கூடாது. நான் வரலாறு அந்த மாரி கழுத அதிமுகவில் போய் நின்னா, அம்மா இந்த தமிழ்நாட்டின் மகாராணி, அவங்க கீழே நான் வேலை செய்கிற பெருமையாக நினைக்கிறேன் அப்படிமா லூசு டேஸ் பையனடே. அப்புறம் திமுகவில் போய் நின்றுக்கிட்டா, அப்போதுதான் தலைவர் சொன்னார், அவர் திராவிட இனத்தின் பிதா. கலைஞர் அவர்கள் தமிழினத்தின் தலைவர்,
அவர் வழியில் பயணிக்கிறது எனக்கு பெருமையாக இருக்கிறதுமா லூசு பையன். மறுபடியும் அதிமுகவில் வேலை போயிட்டா தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தான் கருணாநிதினு சொல்லுவாங்க. அவன் வைத்தது வந்து ரயில் வராத தண்டவாளம் அப்படின்னு அங்கே போய் திட்டுவான். அப்புறம் ஜெயலலிதாவை திட்டுறது. அப்புறம் அமமுகவுக்கு போனான் கோமாளி, அங்கே போய் 2 கட்சியும் திட்டினான். டே நீ போகாத கட்சி ஒன்று சொல்கிறா. டே தமிழ்நாட்டில் நீ பயணிக்காத ஒரு கட்சி சொல்லு. இப்போ எல்லா மேடையிலையும் போகிறது, எல்லா மேடையிலையும் வாய் வைக்கிறது. இவன் ஒரு பிராத்தலுங்க, உண்மையாலுமே இவன் பிராத்தல். இவனை வந்து மேடை போட்டு பேச ஆள் இல்லைன்னா இன்றைக்கி சாயந்தரம் திமுக மேடையில் பேசுவான், அடுத்த நாள் காலையில் ஒரு கூட்டம் மட்டும் அதிமுகவில் பேசுவான். அப்புறம் இவனுக்கு என்ன பேர்? என்ன பண்ணுறான்? வச்சாரம் தான் பண்ணுறான். சே பொறுக்கி நாய் இந்த நாயெல்லாம் வந்து நம்ம அண்ணனை பேசி ஐயோ டே முடியடா, உங்களுக்குலாம் நேரம்டா, என்ன பண்ணுறது, விசிலுக்கு ஓட்டு போட்டு எல்லாம் கத்திட்டு தெரிஞ்சானுங்க. கொள்கை காட்டி ஓட்டு கேளுங்கடானா கோமாளிகளை அறகுறையாக ஆடையை போட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, நம்ம அண்ணன் வந்து நம்மளை காப்பாற்ற ரொட்டுவாப்பில் எல்லாம் தெருவுலேயும் கத்துறான், ஐயோம்மான்னு கத்துறான். புறம்போக்கு நிலங்க, ஒரு ஊரில் புறம்போக்கு நிலம், அது வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக அந்த ஊரை அந்த புறம்போக்கு நிலையில் யாரும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாதுன்னு அந்த ஊர் மக்களே அதை வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுன்னு வச்சுருந்தானுங்க. இப்போது அங்கே தாவக்காரன் குடிசைக்கு போட்டு கொடியை கட்டி டே எவனாவது வந்தீங்களா வெட்டிடுவேன், இந்த இடம் இதுக்கு மேலே எங்களுது எங்க ஆச்சுடா அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டானுங்க. முன்னாடி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 36 குடும்பத்துக்கு அந்த இடத்த கொடுத்தாங்க. பட்டா 36 குடும்பத்துக்கு இருக்கு. அந்த 36 குடும்பம் மட்டும் தான் இங்க இருக்கணும், அதுக்கு மேலே ஒருத்தர் கூட யாரும் இருக்கக்கூடாது. அந்த இடத்த விட்டாதான் எங்கள் ஊரில் நிறைய 1000 ஆடு மாடுகளுக்கு மேலே இருக்கு. அதுக்கு அந்த மக்கள் தெருவுலையும் போராடுறாங்க. டேய் அந்த நிலம் அந்த ஊருக்கு பொதுவான நிலம்டா, அது ஆடு மாடு மேய்க்கிறதாக வச்சிருக்கிறோம்டா அப்படின்னா கத்தி எடுத்து வெட்டி போடுவோம். பக்கத்தில் வந்தீங்கன்னா பார்த்துக்காங்க, இதெல்லாம் எங்கள் ஆட்சி அதிகமாக நாங்கள் சொல்கிறதான் அப்படிங்கிறாங்க. போலீஸரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த மக்கள் கத்திட்டு இருக்கிறாங்க. கொடுமை. இப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி. 2029 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத் விழுப்புரத்தில் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. இப்போ இந்த சில்லறை எச்சனாய் இருக்கிறான் பாருங்க புரோக்கரு பழக்கட்சி பலராம நாஞ்சில் சம்பத்து. ஐயோ இந்த நாய் பேசின பேச்செல்லாம் இந்த தாவக தற்கொலைக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல. டே அவன் விஜயவே திட்டிப்பிட்டு தாண்டா உள்ள வந்தான். ஆனால் ஒன்றுங்க, இப்போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளையுமே இவன் புரோக்கர் வேலை பார்த்தவன் தான். மாறி மாறி எல்லா தலைவர்களுமே அவன் திட்டிருக்கிறான். ஆனால் அவனுங்களும் அந்த தலைவரையும் சொல்கிறேன், ஸ்டாலின் ஆகட்டும், அம்மா ஜெயலலிதா ஆகட்டும், இப்போ இந்த ஒரு திருப்பம் பாருங்க சர்வதேச சைக்கோ நம்ம வைகோ ஆகட்டும், இப்படி எல்லாருமே இவங்களை பற்றி காரி துப்புறானுங்க. ஆனால் அவனுக்கு மேடையில் வெக்கமே இல்லாமல் கூப்பிட்டுக்கிறானுங்க. ஒரு கருத்தியெல்லாம் மோதணும், தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்ணக்கூடாது. நீ வந்து அரசியல் ரீதியாக தான் நம்ம அவங்களை விமர்சிக்கிறோம், மற்றபடி தனி மனிதராக நம்ம வந்து விமர்சிக்கல. ஒரு இடத்துக்கு போனோம் நம்ம பார்த்துக்கணும், பேசிக்கணும், ஓகே. ஆனால் கட்சிக்காகவே ஒரு டேஸ்மா அவன் இருக்கிறான்னா அது நாஞ்சில் நம்ம தான். கட்சிக்காகவே எப்போ வேணாலும் திட்டிக்குவோம், எவன் மேடையில் வேணாலும் ஏறிக்கணும், நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன், ஆனால் எனக்கு துட்டு வேணும். இப்படியாப்பட்ட ஒருத்தர் எங்கள் அண்ணனை பேசுகிறான். கொடுமை. ஏய் ஆனால் ரொம்ப பண்ணக்கூடாது. ஏன்னா விஜய் வந்து பிறக்கும்போது இந்த கர்ணன் மாரி கவச குண்டலத்தோடலாம் பிறக்கலை, புரியுதா? முதல்வருங்கிற அந்த கிரீடம் பிறக்கும் போது இல்லை, இப்போ இடையில வந்தது இடையிலேயே பிடிங்கிட்டு போயிடும். நீ வேணால் பாரு, இன்னும் ஒரு வருஷத்தில் இப்போ 2 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ கேவலமான ஆட்சி கொடுத்துருக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் கழுவி இன்னும் ஊற்றுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களே, இன்னும் கழுவி ஊற்றுவாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கிறது 10ஆம், இவரை பிரதமர் வேறு ஆக்க போகிறானுங்களாம். டே அந்த ஆளுக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியாது, இன்னும் நீ வந்து பிரதமர் ஆக்கணுங்கிற. இப்போ பாரில் சண்டை வந்தால் பீஸ்ட் படத்தில் வர மாரி விஜய் போய் அப்படியே போய் இது தீவிரவாதி தூக்கிட்டு வந்துருவார் நினைக்கிறியா? டே கோமாளி, சொந்த கட்சிக்காரன் கூட்டத்துக்கு போனாலே எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்குற ஆள், புரியுதா? எப்படியே சொந்த கட்சி கூட்டத்துக்கு வேற ஒன்றும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு உங்கள் கட்சி தொண்டரனுக்கே நீங்கள் பாஸ்போர்ட்டு தான் உள்ளே அனுப்புகிறீங்க. அவ்வளோ பயந்தாங்கோலி உங்கள் முதல்வர் ஒரு பிரதமராக ஆக்க போகிறாங்களாம். டி போங்கடா, போய் ஏதாவது ஓரமாக விளையாடிட்டுருங்க. ஏதோ உங்களுக்கு ஒரு லக்கு, அவ்வளோதான். எப்படியே அதை இதையும் காட்டி ஈட்டி ஜெயிச்சு உள்ளே வந்துட்டீங்க. ஆனால் இது நிலைக்கும் நீடிக்கும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. எதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சோமோ அதெல்லாம் பார்க்க வச்சுட்டீங்க. மக்களுக்காக எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சு இரவும் பகலும் பார்க்காம களத்தில் போராடின எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சு கொடுத்துக்கிறீங்க. சிதம்பரம் உங்ககிட்ட எம்எல்ஏ இருந்தா திருடிவாங்க, உங்ககிட்ட கவுன்சிலர் இருந்தா பிடிக்குவாங்க, திறநிதியை மட்டும் உங்ககிட்ட இருந்து எவனுமே திருட முடியாதுன்னு ஒரு திருட்டு கும்பலுக்கு 2 அமைச்சு இந்த மாதிரி போகிற வர எச்ச நாய் திருட்டு பசங்களாக வந்து எங்கள் அண்ணனை பேசுகிறீங்க. ஓகே, என்ன இப்போலாம் வந்து நீதி நேர்மை பேசுனாலும் எவனும் மதிக்கிறதில்ல. பார்த்தீங்களா எப்படி பேசுகிறானுங்கன்னு? எவ்வளோ கொச்சையாக பேசுகிறானுங்க. ஒரு சீட்டு ஜெயிக்க வக்கில்ல, 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து நாங்கள் கோட்டைக்கே போயிட்டோம் அப்படிங்கிறானுங்க. எவ்வளவோ குறுக்கு வழி இருக்குது, அதைத்தான் எங்கள் அண்ணனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதைத்தான் எங்கள் அண்ணன் பண்ண மாட்டேங்கிறாரு. தானே பிரச்சனையே. நீதி நேர்மை, என் மொழி, என் இனம், என் மக்கள், நான் தனிச்சு தான் நிற்பேன்றாரு. எங்களுக்கு புரியுது, தனிச்சு நின்னாதான் நம்ம எந்த இடத்துலையும் சமரசம் செஞ்சிக்க முடியாது, நம்மளுக்கு எதிராக எவன் வந்தாலும் அவனை அடித்து ஓட விடலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சில்லற பசங்களாம் நம்மளை பேசுகிறாங்கிறப்ப தான் போனேன், நீ கூட்டணி வச்சுருந்தேன், நீ போய் பிழைக்கிற வழியை பாருங்க, இப்படிலாம் நம்ம பேச்சு வாங்கலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. நீ போய்
கூட்டணி வச்சு போயிரு அப்படின்னு சொல்கிற மனநிலைமைக்கே நம்மளை வர வைக்கிறானுங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, அப்படியாப்பட்ட ஒரு ஆசை இல்லை அவருக்கு. தனியாக நிற்கணும், எடுத்துக்கிட்ட கொள்கையில் தடமாறக்கூடாது. எவ்வளோ அவதூறு எவ்வளோ கேவலமாக இறங்கி பேசினாலும் நாங்கள் தடமாற மாட்டோம்னு நிற்கிறாரு. ஆனால் இதை புரிஞ்சிக்காத அந்த தற்குறிங்க ஒரு நல்ல மனுஷனை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி பேசுகிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் வலிக்குது.